العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. உது சம்பந்தப்பட்ட பாடத்தில் உங்களுடைய பர்துகள் முடிந்து அதுக்கு பிறகு உங்களுடைய சுன்னத்துகள் சம்பந்தமாக சுன்னத்தில் கிட்டத்தட்ட 9 வரையும் பார்த்தோம். 10வது சுன்னத் உதுவுடைய அனைத்து ஃபர்துகளையும் சுன்னத்துக்களையும் 3 தடவை செய்கிறது சுன்னத். இது முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத்தில் வந்திருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தடவை தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டாங்க, அலா உரீக்கும் வுதுஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய வுதுவை உங்களுக்கு நான் காட்டித்தரட்டுமா, சொல்லித்தரவா என்று கேட்டுட்டு, சும்மா தவல்லா சலாசன் ஒவ்வொரு உறுப்புக்களையும் 3 தடவை கழுவினாங்க. அப்போ இது உங்களுடைய சுன்னத்துக்கள் ஒன்று, ஒவ்வொரு உறுப்புக்களையும் 3 தடவை கழுவுறது. அடுத்தது இடது கையை விட வலது கையை முற்படுத்துறதும் சுன்னத்து. இது மாதிரி இடது காலை விட வலது காலை முற்படுத்துறதும் சுன்னத்து. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளி செஞ்சால் ரசூலா சொன்னாங்க, இதா தவத்தஅதும் ஃபப்தஉ பிமயாமினிக்கும், நீங்கள் ஒளி செய்யும் பொழுது வலதை முற்படுத்துங்கள்னு சொன்னாங்க. அப்படின்னா பொதுவாக இது கையிலையும் காலையும், கையை கழுவும் பொழுது காலை கழுவும் பொழுது தான் இந்த பிரச்சனை வருது. மற்ற காது ரெண்டையும் ஒரேடியாகத்தான் செய்யணும். பிரித்து செய்கிறோம்னா இப்போ கையை கழுவுறோம், அது மாதிரி காலை கழுவுறோம், அதில் வலதை முற்படுத்த வேண்டும். இது இப்னு மாஜாவுடைய ரிவாயத். அதே மாதிரி கையை கழுவும் பொழுது, முகத்தை கழுவும் பொழுது, காலை கழுவும் பொழுது தேய்த்து கழுவுறதும் சுன்னத்து, கட்டாயம் இல்லை. அது எப்போ சுன்னத்துன்னு சொன்னால், தேய்ச்சி கழுவாமலேயே உடம்புடைய அந்த பகுதியுடைய முழுவதும் நனைந்து சொன்னால் தேய்க்காமல் கழுவினாலும் ஃபர்து நிறைவேறிடும். ஆனால் தேய்ச்சி கழுவினாத்தான் அந்த உறுப்புகளுடைய பகுதி முழுமையாக கழுவப்படும் என்று சொன்னால் தேய்ச்சி கழுவுறதும் ஃபர்து கட்டாயம். உதாரணம் இப்போ கையை கழுவுற முழங்கை உட்பட, அப்போ தேய்ச்சிக்கு சும்மா மேலோட்டமாக கழுவினாலே எல்லா பகுதியும் கழுவிப்படும்னு சொன்னால் தேய்க்கிறது சுன்னத்து. இல்லை தேய்ச்சி கழுவினாத்தான் எல்லா பகுதியும் நலையும்னு சொன்னால் எல்லா பகுதியும் தேய்ச்சி கழுவுறது கட்டாயம், வாஜிப். இதுவும் முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வந்திருக்குது. அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸ் முன்னாடி போயிருக்குது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளி செஞ்சால் அவங்க இவ்வாறு செய்வாங்கன்னு சொல்லி தேய்ச்சி காட்டினாங்க. இப்படி தேய்ச்சி கழுவுவாங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சு காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் செய்வாங்க. அப்போ அது ஒரு சுன்னத்து. தேய்ச்சி கழுவினால் தான் தண்ணி எல்லா பகுதிக்கும் படுன்னு சொன்னால் தேய்ச்சி கழுவுறது கட்டாயம். அப்போ சுன்னத்தில் வாஜிபாகிடும். அடுத்தது தொடர்படியாக செய்கிறது ஒதுவோட இன்னொரு சுன்னத்து. அப்படின்னு சொன்னால் இப்போ முகத்தை கழுவுறோம், அதுக்கு பிறகு கையை கழுவுறோம், அதுக்கு பிறகு தலையை மசூஜ் செய்கிறோம், அடுத்து காலை கழுவுறோம். இதான் கழுவ வேண்டிய ஃபர்தான உறுப்புகள். மற்றது சுன்னத்தான பகுதியில் இருக்குது. இப்போ இந்த ஃபர்துகள் சுன்னத்துகள் அனைத்தையும் தொடராக செய்கிறது, ஒன்றன் பின் ஒன்றாக செய்கிறதும் சுன்னத்து. அப்படின்டா ஒத்தரிப்பு இங்கே இந்த பள்ளிவாசலில் இந்த முசல்லால் இங்கே ஒளி செய்ய தொடங்குறார். இங்கே என்ன செய்கிறாரு, வுதுவுடைய ஃபர்ல நிறைவேற்றுன்னு சொல்லி முகத்தை கழுவினார். கழுவிட்டு இப்போ வீட்டுக்கு போய் கையை கழுவுறாரு, வுதுவை தொடர்றார். இடையில வுது முறிக்கக்கூடிய காரியத்தை செய்யலை. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போய் தலை மசூஜ் செய்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காலை கழுவுறார். அப்படி செஞ்சாலும் வுது நிறைவேறிடும். இடையில ஒழுவ முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யலைன்னு சொன்னான். ஆனால் சுன்னத்தான முறை என்னன்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு உறுப்பு காயறதுக்கு முன்னாடி அடுத்த உறுப்பை கழுவுறதை மசூஜ் செய்கிற செயல்களை செஞ்சு கொள்வது சுன்னத்து. விட்டு செஞ்சால் வுது கூடுமான்னு கேட்டால் வுது கூடும். ஆனால் இடையில வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடாது. சுன்னத்துக்கு மாற்றமாக இன்னொன்று வுது நிறைவேறிடும். அடுத்தது இத்தாலத்துல் குர்ரா வ தஹ்ஜீல். குர்ரா வ தஹ்ஜீல்னு சொல்றது முகத்தை கழுவும் பொழுதோ முகத்துடைய ஃபர்லான இடத்தை தாண்டி கொஞ்சம் கழுவிக்கொள்வது. கையை கழுவும் பொழுதோ கையுடைய ஃபர்லான முழங்கை உட்பட கழுவணும், முழங்கையை தாண்டி கொஞ்சம் மேல் வரையும் கழுவிக்கொள்வது. இதே மாதிரி கரண்டை கால் உட்பட காலை கழுவும் பொழுது கொஞ்சம் மேலுக்காகி வரையும் கழுவிக்கொள்வது. இது இத்தாலத்துல் குர்ரா வ தஹ்ஜீல் என்று சொல்லுவாங்க. குர்ரா வ தஹ்ஜீல் என்று சொல்றது அரபியில் முகம் வெள்ளையாக இருக்கிறதுக்கும் காலுடைய பகுதிகள் கையுடைய பகுதிகள் வெள்ளையாக இருக்கிறதுக்கும் சொல்கிறது. குதிரைக்கு பொதுவாக குதிரைகளில் முகத்தில் வெள்ளை, காலில் வெள்ளை இருக்குது, கையில் வெள்ளை இருக்குன்னா அது குதிரையோட மதிப்பு கூட, பெருமதி கூட. அப்போ
அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஹதீஸில் பாவிச்சாங்க. இன்ன உம்மத்தி யுதுஆன யௌமல் கியாமா குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் வுது. என்னுடைய உம்மத்தினர் கியாமத்துற நாளையில் அழைக்கப்படுவார்கள். அவங்களுடைய முகங்களும் கைகளும் வெள்ளையாக மின்னிக்கொண்டிருக்க நிலைமையில் எழுப்பப்படுவார்கள். அது உதுவுடைய அடையாளத்தின் காரணமாக, ஒலி செஞ்சு தொழுதத்துக்கு அடையாளமாக அவங்களுடைய உதுவுடைய உறுப்புகள் மின்னிக்கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபமனிஸ்ததா அமின்கும் ஐயுதீல குர்ரதஹு ஃபல்யஃபல். உங்களை யாருக்கு முடியுமோ தன்னுடைய அந்த வெளிச்சத்தை, பிரகாசத்தை, வெள்ளத்தன்மையை கூட்டிக்கொள்ள விரும்புகிறாங்களோ கூட்டிக்கொள்ளட்டும்னு சொன்னாங்க. அதாவது ஃபர்தான உறுப்பை கழுவுறத்தோடு கொஞ்சம் கூட்டி கழுவி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இது புகாரி முஸ்லீமோட ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ உதுவுடைய உறுப்புகளுடைய லிமிட் ஒன்று இருக்கும், அதை தாண்டி கொஞ்சம் மேலதிகமாக கழுவிக்கொள்ள சுன்னத்து. இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பின்னாடி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போ ஒளி செஞ்சாலும் தன்னுடைய உறுப்பை கொஞ்சம் கூட்டி கழுவிக்கொள்வாங்க. கையை கழுவும் பொழுது மேல் கை வரைக்கும் கழுவுவாங்க. காலை கழுவும் பொழுது கரண்டை காலை தாண்டி மேல் வரைக்கும் கழுவுவாங்க. ஏன் இந்த ஹதீஸின்படி அமல் செய்வதற்காக வேண்டி அது சுன்னத்து. இல்லாட்டி குறைஞ்ச ஃபர்தான் உறுப்பு வரைக்கும் பூர்த்தியாக கழுவிக்கொள்ளணும். அடுத்தது தண்ணீரை பாவிக்கும் பொழுது வீண் விரயம் இல்லாமல் வுது செய்கிறதும் சுன்னத்து. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் வருது, கான யதவவ்வஉ பில் முத்தி. ஒரு முத்துடைய அளவு தண்ணீரை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. முத்துன்னு சொன்னால் அரபியில் ஒரு அளவுக்கு சொல்லப்படுது. 2 கைகளை ஒன்று சேர்த்து நடுத்தரமான கை உள்ள பெரிய ஒரு நடுத்தரமான கை உள்ள அளவுக்கு 2 கையும் சேர்த்துள்ளதுக்கு முத்துன்னு சொல்லப்படும். கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம்ஸ் உடைய அளவு. 600 கிராம் அளவு தண்ணீரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அப்போ அதே ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், அவங்க முறையாக செய்வாங்க அந்த தண்ணீரை கொண்டு. இப்போ நாங்கள் கூடுதலாக தண்ணீரை வீண் விரயம் செய்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணியை வுது செய்யும் பொழுது பயன்படுத்தக்கூடாது. இப்போ சும்மா அதிகமாக நடக்கிறேன்னா கையை கழுவும் பொழுது தண்ணி அப்படியே பைப்பை டெப்பை திறந்துடுறோம், தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது. மிஸ்வாக் செய்கிறாங்க, டெப்பை மூடிட்டு செய்யலும், ஆனால் அப்படியே திறந்துட்டு கொண்டு செய்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வீண் விரயம். ஒரு இபாதத்தை செய்ய போய் ஹராத்தை செய்கிறோம். இதே மாதிரி நிறைய தண்ணி வீணாக்கப்படுறது மார்க்கம் விரும்பல. ஒளி செய்யும் பொழுது கிபிலா முன்னோக்கி உட்கார்றது இன்னொரு சுன்னத்து. இதே மாதிரி ஒளி செய்யும் பொழுது பேசாமல் இருக்கிறதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, அதுவும் ஒரு சுன்னத்து. அடுத்தது ஒளி செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி ஒளி செய்ய ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லான்னு சொல்றது ஆரம்பத்தில் வந்து சுன்னத்து. ஒளி செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன். இதெல்லாம் இந்த துவாக்கள் ஹதீஸில் வந்திருக்குது. இதைகளை ஓதிக்குள்ள சுன்னத்து. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் வருது, யார் இந்த ஒளி செஞ்சுட்டு இந்த துவாவை ஓதுகின்றாரோ, முறையாக ஒளி செஞ்சுட்டு, அவருக்கு சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறந்து கொடுக்கப்படும். 8 வாசலாலும் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அப்போ பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவா தான் இது. அப்போ நாங்கள் ஒளி செஞ்சுட்டு இந்த துவாக்கெல்லாம் நாங்கள் ஓதிக்கொள்ளணும். அடுத்தது வுது உடைய சில மக்ருஹான விஷயங்கள் இருக்குது. வுதுவில் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒளி செய்யும் பொழுது. அதில் ஒன்று தான் இது பொதுவாக அதிகமான விஷயங்கள் சுன்னத்தில் சொல்லப்பட்டதுக்கு மாற்றம் செய்கிறது. அதெல்லாம் மக்ருஹாக ஆகிடும். உதாரணமாக தண்ணீரில் வீண் விரயம் செய்யாமல் இருக்கிறது, நடுத்தரத்தை கையாளுறது சுன்னத்து. அதுக்கு மாற்றம் செஞ்சு வீண் விரயம் செய்கிறது, வீணாக தண்ணியை செலவழிக்கிறது, இது மக்ரூ. ஏன்னா அல்லாஹ்வுல குர்ஆனில் சொல்லலாம், வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்கிறாங்க அல்லாஹ் விரும்புகிறதே இல்லை. அதனால் எதில் வீண் விரயம் இருந்தாலும் அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதனால் வீண் விரயம் என்று சொல்வது அரபில் ஹுவ தஜாவுஸ் அனில் இஅ்திதால், நடுத்தரமான தேவையான அளவை விட தாண்டி போகிறதுக்கு பேர் இஸ்ராஃப். நடுத்தரமான தேவையான அளவை விட தாண்டி போகிறதுக்கு பேர் இஸ்ராஃப். அல்லாஹ் அதை விரும்புறதில்லை. ஷரியத்தில் குர்ஆனில் 2 மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒன்று தப்தீர், இன்னொன்று இஸ்ராஃப். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹு தஆலா இஸ்ராஃப் வீண் விரயம் செய்கிறோம் அல்லாஹ் விரும்புறதில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். தப்தீர் என்றாலும் வீண் விரயம்தான். இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்கிறவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள் எல்லாம் சொல்கிறான். அப்போ இஸ்ராஃபுக்கும் தப்தீருக்கும் என்ன வித்தியாசம்டா, இஸ்ராஃப்னு சொல்றது தேவையான ஒரு விஷயத்துக்கு தேவையை விட கூடுதலாக செலவழிக்கிறது. தப்தீர் என்று சொல்றது தேவையில்லாத ஒரு காரியத்துக்காக செலவழிக்கிறது, வீணாக செலவழிக்கிறது. அப்போ 2ஐயும் எல்லாம் வெறுக்கிறான். அப்போ வுது கட்டாயம் தேவை, தண்ணீர் நாங்கள் பாவிக்கத்தான் வேணும், ஆனால் தேவையான அளவு பாவிக்கணும். அது கூடுதலாக வீணாக பயன்படுத்த எல்லாம் வெறுக்கின்றான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாவூதுடைய ரிவாயத்தில் வருது, இன்னஹு சயகூனு ஃபி ஹாதிஹில் உம்மah கௌமுன் யஅதூன ஃபித் தஹூரி வத்துவா. இந்த உம்மத்தில் ஒரு சமுதாயம் பின்னால் வருவாங்க, அவங்க சுத்தம் செய்கிற விஷயத்தில், ஒவ்வொருடைய தண்ணீருடைய விஷயத்தில் எல்லை மீறுவார்கள், வீண்விரயம் செய்வாங்க. வத்துவா, துவால எல்லை மீறுவார்கள். அப்போ துவால வீண்விரயம் செய்கிற தண்ணியில் விளங்குது, தண்ணி கூடுதலாக வீணாக செலவழிக்கிறது. துவால எல்லை மீறுவார்கள் என்று சொல்லாது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டி அதை அல்லாஹ்விடத்தில் வருந்தி வருந்தி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அதை வீண் விரயத்தில் சேர்த்துருக்குறாங்க. துவால வீண் விரயம் செய்வாங்க. அல்லாஹாலம் அது ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கிறாங்க, வேற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தத்தை நாடினாங்கன்னு தெரியாது. ஹைர். அடுத்தது இன்னொரு மக்ரூஹான காரியம், ஒலு செய்யும் பொழுது வலதை முற்படுத்துகிற சுன்னத்து, வலதுக்கு பதிலாக இடதை முற்படுத்துறது மக்ரூஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டின ஏவின விஷயத்துக்கு மாற்றமான ஒரு வழி. அடுத்தது இன்னொரு மக்ரூஹான காரியம்தான் ஹதீஸில் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரிலையும் வந்திருக்கு, முஸ்லீம் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செஞ்சுட்டு வந்தாங்க. உத்திய பிமின் தீலின் ஃபலம் யமஸ்ஸஹு, ஒரு டவல் கொண்டு வரப்பட்டுச்சு துடைக்கிறதுக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடைக்கல. அப்போ ஒளி செஞ்சுட்டு அந்த உறுப்புக்களை துடைக்கிறது, கையை உதறது, இப்படி செய்கிறது, இதெல்லாம் மக்ரூஹான காரியம், அந்த தண்ணீரை உதறதெல்லாம். ஆனால் யாருக்காவது நிர்பந்தம், சளி, குளிர், இது போன்ற காரணங்கள் இருந்தால் துடைக்கிறது மக்ரூஹ் கிடையாது. அப்படி காரணம் இல்லாமல் துடைக்கிறதான் மக்ரூஹ். அடுத்து முகம் கழுவும் பொழுது, உறுப்புக்களை கழுவும் பொழுது தண்ணியை அப்படியே முகத்தில் அடித்து கழுவுறது, இதுவும் மக்ரூஹ். அப்போ நாங்கள் அடுத்தவங்களுக்கு தெரிக்கிற மாதிரி, அடுத்தவங்க உடுப்பில் படுகிற மாதிரி தண்ணியை அடித்து கழுவக்கூடாது. நான் அமைதியாக ஒளிச்சேர சுன்னத்தான ஒரு முறை. அடுத்தது, ஒரு உறுப்பை 3 தடவை உறுதியாக கழுவினோம் என்று தெரிஞ்சிட்டுண்டா அதுக்கு மேல் அதிகமாக இன்னொரு தடவை 4வது தடவை 5வது தடவை கழுவுறது இது வீண் விரயம்தான். அதனால் இது மக்ரூஹ். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒளி செஞ்சு காட்டினாங்க, 3 தடவை கழுவினாங்க. கழுவிட்டு சொன்னாங்க, ஹாக்கதல் வுதுண்டா இப்படித்தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஃபமன் ஸாதல ஹாதா அவ் நகஸ ஃபகத் அஸா அவ ஸலம். யார் இதை விட அதிகமாக்குறாங்களோ அல்லது குறைக்கிறாங்களோ, 3 தடவை கழுவினோம் என்று தெரிஞ்சிட்டா இதுக்கு மேலே கூட்டக்கூடாது. 3 தடவை கழுவலன்னு தெரிஞ்சால் தண்ணிக்கும் சிரமம் இல்லை, நேரமும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் 3 விட குறைக்காமல் இருக்கிறதான் சிறந்தது. 3 விட குறைக்கிற மக்ரூஹ் ஆகிடும். தண்ணி பிரச்சனை நிர்பந்தமாக இருக்கின்ற ஒரு தடவை கூட முழுமையாக கழுவினா நிறைவேறிடும். ஆனால் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் வீண் விரயம் இல்லாத விதத்தில் 3 தடவை கழுவுறது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு சொன்னாங்க, இதுதான் வுது. இதை விட யார் 3 தடவை விட கூட்டுறாரோ அல்லது குறைக்கிறாரோ அவர் சரியான வழியில் செல்லலை, தவறிழைச்சிட்டார், அநியாயம் செஞ்சிட்டார்னு சொன்னாங்க. இது அபூ தாவூதுடைய ரிவாயத். ஏன்னு சொன்னால் ஒரு தடவை 3 தடவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழியை காட்டிட்டாங்கன்னா அதை தெரிஞ்சு கொண்டு விடுறது என்பதை சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறது மக்ரூஹாக ஆகிடும். அடுத்தது, தானாக ஒளி செய்ய முடியுமான ஒருவர் இன்னத்தொட்ட உதவி தேடுறது, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்களே, கொஞ்சம் உறுப்புகளை கழுவி விடுங்களேன்னு சொல்றது, இது பெருமைக்கு அடையாளமாகிடும். இபாதத்தில் பணிவல்ல விரும்புகிறான், எனவே அதுவும் மக்ரூஹ். ஒத்த நிர்பந்தம், தானாக ஒளி செய்ய முடியாத வயசானவர் அல்லது சுய உணர்வு குறைவாக இருக்கிறார், உடம்புல சக்தி இல்லை, நோயாளி, அப்போ இன்னொருத்தரோட உதவியை பெறுவதில் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அடுத்தது, நோம்பாளிக்கு முன்னாடி வந்திருக்குது மூக்குக்கும் வாய்க்கும் கொப்பளிக்கிறது, மூக்கில் தண்ணியை மேல் வரை கொண்டு போகிறது, இது சுன்னத்து. ஆனால் நோம்பாளியாக இருந்தால் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நோம்பாளி அப்படி செய்கிறார் என்றால் அது மக்ரூஹ் ஆகிடும். ஏன்னா சில நேரத்தில் தண்ணீர் உள்ளே போயிட்டுன்னு சொன்னால் நோன்பு முறிக்க காரணமாகிடும். அதுவும் அபூ தாவூதுடைய ரிவாயத்தில் வருது, வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக் இல்லான் தக்குன சாய்மன். நீங்கள் மூக்குக்கு தண்ணி செலுத்தும் பொழுது நல்லா மேல் வரைக்கும் கொண்டு போங்க, ஆனால் நோம்பாளியாக இருந்தால் அவ்வாறு செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ ரசூலா தடை விதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யாராவது செய்வாங்கன்னு சொன்னால் அது மக்ரூஹாக ஆகிடும். என்ன இதில் ஏதாவது விளங்காத விஷயம் நினைக்குதா? பின்னாடி ஒரு காலத்தில் இந்த உம்மத்தில் ஒரு சமுதாயம் வருவாங்க, அவங்க சுத்தத்துடைய விஷயத்தில் ஒளிச்சீர தண்ணியுடைய விஷயத்தில் எல்லை மீறுவாங்க, துவாலையும் அவர்கள் எல்லை மீறுவார்கள். அப்போ துவால எல்லை மீறுவாங்க என்ன விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் விளக்கம் ஒன்று எழுதிக்கிறாங்க. அதில் என்ன எல்லை மீறன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை
திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கு எல்லா இடத்துல தான்னு கேட்குறது. அதில் ஒரே விதத்தில் ஒரு அமைப்பில் துவா அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை அந்த ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தமாக சொல்லிக்கிறாங்க. வேறு ஏதாவது அர்த்தங்கள் இருக்கு? அல்லாஹு ஆலம். போன கிளாஸ்ல அது சொல்லிப்பீங்களா, இப்போ மூஞ்ச கழுவினது பிறகு கையை கழுவுறது அந்த ஓர்டர் மாறுறது ஒழுவ முறிக்கும். ஒழுவுடைய ஃபர்துகளை உண்டு. அப்போ என்ன, இப்போ சிலவங்களுக்கு சந்தேகம் வரும், ஒழுவுடைய ஃபர்துகள் இப்போ குர்ஆனில் முகம் கழுவுங்க, கையை கழுவுங்க, அது தலை மசு செய்யுங்க, காலை கழுவுங்கன்னு தான் வந்திருக்கு. இப்போ நீயத்தை பற்றி வரவும் இல்லை, தொடர்படியாக செய்யுங்கன்னு வரவும் இல்லை. அப்போ ஹதீஸில் நீயத்து இன்னும் இப்போ நீங்கள் ஷாஃபி மதை பொறுத்த வரைக்கும் தொழுகை ஒவ்வொருடைய ஃபர்துகள் 6. முதல் ஃபர்து நீயத்து, அதுக்கு பிறகு முகம் கழுவுறது அந்த நீயத்தோட, அதுக்கு பிறகு முழங்கை உட்பட கைகளை கழுவுறது, அடுத்தது தலையை மசு செய்கிறது, காலை கழுவுறது, அடுத்து தொடர்படியாக செய்கிறது 6வது ஃபர்து. இப்போ 4 ஃபர்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 2 ஃபர்தும் ஹதீஸுடைய ஆராய்ச்சி செஞ்சு ஹதீஸ்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ நீயத்து ஃபர்துன்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லலை. இருந்தாலும் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் இருக்கு. இதிலிருந்து நிறைய இஸ்லாமிய சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, ஷரியத்துடைய சட்டங்கள். அப்போ இன்னமல் அமாலு பின்னியாத் என்றால் இன்னமா சிஹத்துல் அமால், அமல்கள் நிறைவேறஞ்சுன்னா நீயத்து கட்டாயம். ஆதத்தையும் இபாதத்தையும் பிரிக்கிற நீயத்தை வச்சு தான் என்பதனால நீயத்து கட்டாயம். நீயத்து இல்லாட்டி இப்போ ஒருத்தர் சும்மா கையை காலை கழுவுறங்கிக்கிறாங்க, வேலை செஞ்சு முடிஞ்சால் முகத்தை கழுவுறாங்க, கையை கழுவுறாங்க, காலை கழுவுறாங்க, சொன்னது தலையும் கழுவி கொண்டு போகிறாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நீயத்து தான். ஒரு இபாதத் என்றால் நீயத்து கட்டாயம். அப்போ தொடர்படியாக செய்கிறது அதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், இப்போ எத்தனையோ சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எத்தனையோ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஒளி செஞ்சாங்கன்னு சமுதாயத்துக்கு படித்து கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளி செஞ்சு காட்டினாங்க. இப்போ எத்தனை சந்தர்ப்பம் வந்து ரசூலா ஒளி செஞ்சாங்க, இப்படித்தான், இதுதான் வுதுன்னு ரசூலா சொன்னாங்க. எல்லாத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே தர்த்தீபை தான் செஞ்சாங்க. ஒரு தடவை கூட ரசூலா கையை கழுவினாங்க, முழங்கை உட்பட, அதுக்கு பிறகு முகத்தை கழுவினாங்க, அதுக்கு பிறகு காலை கழுவினாங்க, பிறகு தலையை மசூது செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கூட வரல. அப்போ எல்லா ஹதீஸ்லையும் அந்த எல்லா ஹதீஸ்லையும் இவ்வாறு தான் ரசூல் அல்லாஹ் ஏவின மாதிரி தான் ரசூலா செஞ்சாங்க. இரண்டாவது, அப்போ இந்த சூரத்துல் மாயிதாவுடைய ஆயத்தில் ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் காபைன். இப்போ இதில் 4 உறுப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முகம், கைகள், முழங்கை உட்பட, தலை மசூது செய்கிறது, தலை, அடுத்து கால். இப்போ 4லையும் 3 கழுவுறது, 1 மசூது செய்கிறது. அப்போ பொதுவாக அரபி எங்கட பாஷம் அப்படித்தான், அரபிலையும் அப்படித்தான். ஒரு கழுவுறன்னு சொல்லப்பட்டால் தர்த்தீப் ஒன்று கட்டாயம் இல்லைன்னு சொன்னால், முகம் கழுவுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்கன்னு சொல்லிட்டு வம்சஹு பிர்ஊசிக்கும், தலையை மசூது செய்யுங்கன்னு அது இன்னொரு சப்ஜெக்ட். தலை மசூது செய்கிறது என்பது கழுவுறதல்ல, துடைக்கிறது, தண்ணியால் துடைக்கிறது என்று பின்னாடி எல்லாம் சொல்லியிருக்கலாம், அல்லது அதை முன்னால் கொண்டு வந்திருக்கலாம். அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், கையை கழுவுங்க, இந்த முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்கன்னு சொல்லிட்டு பிறகு தலையை மசூது செய்யுங்க, பிறகு காலை கழுவுங்கன்னு எல்லாம் கொண்டு வரான். அப்போ அரபு இலக்கண சிஸ்டத்துக்கு வித்தியாசம் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, தர்த்தீப் கட்டாயம் என்பது இது உணர்த்துது. அப்படின்னா முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க, தலையை மசூது செய்யுங்க, பிறகு காலை கழுவுங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் அவர் தான் செஞ்சு காட்டிக்கிறாங்க. ஆனால் தர்த்தீப் ஃபர்து. கேள்விப்பட்டிருக்கேன் ஹஸ்ரத், நான் குளிக்க கொள்ள ஒழுவ நிறைவேறுன்ற நீயத்தோட குளிச்சால் ஒழு நிறைவேறுமா? நாங்கள் அந்த மெத்தட் படிச்சு இப்போ ஒவ்வொன்று சொன்னால், இப்போ ஒன்றுக்கு நாங்கள் முக்கி குளிக்கிறோம். இப்போ தண்ணீரில், தொட்டியில், டேங்க்லேயோ இல்லை ஆற்றுலையோ குளத்துலையோ மூழ்கி குளிக்கிறோமே, அந்த நேரத்தில் நாங்கள் குளிச்சிட்டோம்னு சொன்னால் அது தர்த்தீபாக நிறைவேறினு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நாங்கள் முக்கு நேரத்தில் இப்போ நியத்து வைக்கிறோம், ஒவ்வொரு ஃபர்தை ஒளி செஞ்சு கொள்கிறேன். அதனால் ஒவ்வொரு ஃபர்தை நிறைவேற்றி நியத்து வைக்கும் பொழுது முகம், கை, தலைன்னு அப்படியே போகும். அடுத்தது அப்படி சில நேரத்தில் நாங்கள் ஷவரில் குளிக்கிறோம். அப்படி குளிக்கக்குள்ள முடியுமான மட்டும் நாங்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால தவிர்த்துகளுக்காக வேண்டி நாங்கள் கழுவிக்கொள்ள நல்லா நியத்து வச்சுக்கொண்டு அப்படி முகத்தை கழிக்கிற, இப்படி கையை கழுவிக்கொள்றது, தலையை மசூது செஞ்சு கொண்டு அப்படி குளிக்கிறோம் நல்லா. அடுத்து சில நேரத்தில் சில இடங்களில் விதிவிலக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் அப்படி நிறைவேறும்னு சொல்கிறவங்க இந்த விதிவிலக்கின் அடிப்படையில் நிறைவேறும் இல்லைங்களா, நிர்பந்தமான கட்டம் அல்லது இந்த இடத்துல அதுக்கு வித்தியாசமான அனுமதி ஒன்று இருக்கின்ற அடிப்படையில் வரும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்டு கொண்டு சிறுநீர் கழிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
ஆனால் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சிக்கிறாங்க. அப்போ ஹதீஸில் தடை செஞ்சுக்கிறாங்க, இன்னொரு இடத்துல அவங்களே சிறுநீர் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க நின்று கொண்டு கேட்டால் அது ஏதோ நிர்பந்தம் ஒன்று இருக்கும். நிர்பந்தம் ஒன்று இருக்கும், ஒரு கால் வருத்தமாக இருந்திருக்கலாம், அது ஒரு கருத்து சொல்லாங்க. அதனால் உட்கார முடியாத நிலைமை, அல்லது அந்த இடத்துல உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற அமைப்பு ஒன்று இருக்கல்ல. ஏண்டா ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, அத்தா சபாத்த கோமி, ஒரு சமுதாயத்துடைய குப்பை கொட்டக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க, ஃபபால காய்மை நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சாங்க. அப்போ அந்த இடத்துல உட்காரத்துக்கு சந்தர்ப்பம் இருந்திருக்காது, அதனால் நின்று கொண்டு கழிச்சிருப்பாங்க. அல்லது பயானுல் ஜவாஸ், அதாவது உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறதான் கட்டாயம், இருந்தாலும் நிர்பந்தம், ஏதாவது ஒரு சூழல் ஒரு இடத்துல உட்கார முடியலை, குந்தி நின்று கொண்டும் கழிக்கலாம் என்ற அனுமதி ஒன்று இருக்கின்ற காரணி கூட ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருப்பாங்க. ஆனால் உதுவுடைய விஷயத்தில் அப்படி ஒரு நாள் நடக்கல. அதனால கட்டாயம் தர்த்தீபை பேணிக்கொள்ள சிறந்தது. மற்ற உழுக்கு அவுரத் மறைச்சிக்கும் இல்லை இல்லை, முழு நிர்வாணமாக இருந்து ஒளி செஞ்சாலும் ஒழு நிறைவேறிடும். ஆனால் பொருத்தமில்லை விஷயம் வேறு. ஆனால் உதுவுக்கு அவுரத்தை மறைச்சிருக்கணும் என்பது நிபந்தனை இல்லை. அடுத்து சில பொதுவாக மக்கள் கேட்பாங்க, ஒளி செஞ்சுட்டு முழங்கால் தெரிஞ்சால் ஒழு முறிஞ்சிருமா, அல்லது உறுப்புகள் ஏதாவது வெளியாகின அந்த அவுரத் அதனால் ஒழு முறியுமான்னு கேட்டால் அது ஒழு முறியாது. அதுக்காண்டி காட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை. காட்டுறது பார்க்குறது பாவம் வேறு, ஆனால் அப்படி தெரிஞ்சிட்டுண்டா ஒது முறியாது. ஆனால் தொழுகையில் வச்சு அவுரத் வெளியாகினா ஒது முறியும், அது சட்டம் வேறு. ஒது இல்லை, தொழுகை முறியும். ஒது முறியாது, தொழுகை முறியும், அது சட்டம் வேறு. ஆனால் உறுப்பு வெளியாகிறதுனால, அவுரத் வெளியாகிறதுனால ஒது முறியாது. அதாவது அவுரத் திறந்திருக்கு நிலைமையில் ஒளி செஞ்சாலும் ஒது நிறைவேறிடும். சரியான்னு சார்.